முடியும் அவனுங்களால நினைச்சா. இந்த 85% அந்த 85.15 வந்திருக்கலாம். அந்த 15 வேணா அவனுங்க எடுத்துக்க முடியும். அதை தாண்டி எல்லாம் வந்து பண்ண முடியாது. சோ அது வேஸ்ட் தான், பெருசா யூஸ் ஆகாது இந்த எலெக்ஷன்ல அப்படின்ட்டாரு. சோ அது அந்த விஷயத்துல தைரியமா இருங்க. ஒரு மீம் பார்த்தா, அது என்னன்னா, அதான் என்ன சார், அதான் யூனிஃபார்ம் செம்மையா இருக்குது, டிவி கேஸ போட்டானுங்கப்பா. டிராபிக் போலீஸ்ரா நானு டிராபிக் போலீஸ்ரா நானு அப்படின்னாரு. என்ன தம்பி டிவி நம்ம கட்சியா? செம்மையா இல்ல, இன்னொரு பையன் ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்காரு சரியா, ஒரு டிஎம் கேக்காரு, இப்படி ரோட்ல போறாரு, இவன் சேரை போட்டுக்காண்டு, பாத்தியா நாங்க சொந்த காசுல செலவு பண்ணி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் மக்களுக்கு, நீ என்னடான்னா உன் கட்சிக்காரன்ட்ட காசை வாங்கி குடிச்சிட்டு திரியிற, எப்படி நீ எல்லாம் விளங்குவீங்க அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்கான். அந்த ஆளை பார்த்து ஊருக்காரர் தான் திட்டுறான். பக்கத்துல ஒரு அம்மாக்கு வந்துட்டு, ஆமா தம்பி நீ பாட்டி திட்டுற, அவர் யாரு அப்படின்னு கேட்டனா, அது எங்க அப்பா தான் அப்படிங்கிறான். எங்க அப்பா தான் அது அப்படிங்கிறான். அட பாவீங்களா அப்படின்னு. ஒரு அப்டேட், தாவேக்கா வேட்பாளரை தாவேக்கா வேட்பாளரை வெட்டிய திமுக நிர்வாகி வெட்டிட்டாங்களா? ஆமா, எப்போ? பாபநாசத்துல. எதுக்கு? இப்பதான் இது போடுறேன், நான் கமெண்ட்ல போடுறேன் நானு. ஏய் அலெக்ஸ் மேல தூக்கி போடுறா. டேய் என்னடா டேய், அவ்வளோ இன்செக்யூரிட்டியாடா உங்களுக்கு? எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு. கேக்குதா? கேக்குது 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 கேக்குது. சொல்லு. தாவேக்கா பொறுப்பாளரை அறிவால் வெட்டு திமுக நிர்வாகி. நீ வெட்டிக்க, இது பண்ணிக்க, என்ன வேணுமோ பண்ணிக்க, உனக்கு என்ன அவார்டு கொடுக்க போறானா இல்ல உன் வீட்டுல தான் மதிக்க போறானா? இந்த மாதிரி வெட்டணும் போது இவங்க என்ன கேட்டா வந்துட்டு ஒண்ணு அந்த மாதிரி அனாதையா கிடக்கும், இல்ல எச்சபூரியா கிடக்கும். புரியுதா? இத ஓப்பனாவே சொல்லலாம். ஏன்னா எவனுக்கு எந்த வீட்லயும் இவ்வளவு கேவலமா இதெல்லாம் விட மாட்டானுங்க. முதல்ல ஒரு குடும்பத்துல இருந்து இது இருந்தாலும் இந்த மாதிரி இருக்க மாட்டானுங்க. ஏதாவதுதான் இருக்கிற ரவுடி எல்லாம் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சா என்ன பண்றது? அந்த மாதிரிதான் கிடைக்குது. அது போடுங்க. ஆனா பாதிக்கப்பட்ட டிவிக்கு அல்லது யாரா இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. என்ன கேட்டா வேற எதுவும் சொல்றதுக்கு ஒன்றும் இதுவும் இல்லை எனக்கு. ஆனா நம்ம கட்சி வந்துட்டு அவங்கதான் பாதிக்கப்பட்டவங்கள தான், அவங்க ஃபேமிலியும் சரி இல்ல பாதிக்கப்பட்டவங்களும் சரி நல்லா பாத்துப்பாங்க. நம்ம கட்சி பத்தி மேல எடுத்து போட்டியா? இந்த கமெண்ட்ல இருக்கு, மேல ஷேர் பண்ண. நம்ம ஐபோனை வச்சிருக்கோம், அங்க விக்னேஸ்வர கூட உனக்கு ஹோஸ்டும் பண்ண முடியாதாடா? அட கர்மாண்டா டேய். ஹோஸ்ட் மட்டும் இல்ல, யாராலையும் மேல ஷேர் பண்ண முடியாது. ஆனா இது எலான் மஸ்க் பண்ணது இல்ல. எலான் மஸ்க் இது பண்ணது நல்ல விஷயம் தான். ஏன்னா மேல ட்ரெயின் விடுவானுங்க, நான் போய் பக் ஆயிடும், திரும்ப ரீகனெக்ட் பண்ண போவேன். அது நம்ம ஸ்பேஸ்க்கு தான் நல்ல விஷயம். கேக்குதா மட்டும் தான் நல்லா கேட்டுச்சு. சரி, இவருக்கு என்ன ஆச்சு? இவர் ஓகேவா? என்ன இதை போட்டிருக்காங்களா? அதான் அருவாள் வெட்டுன்னு தான் போட்டிருக்காங்க. ஆனா இறந்துட்டாரா இல்ல அந்த அளவுக்கு? இல்ல 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 அந்த அளவுக்கு போல. அவர் பேசுறாரு கான்சியஸா தான், அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. ஆனா என்னடா டேய், அவ்வளவு இதுவாடா உங்களுக்கு? இதுல நீ நோட் பண்ணது என்னன்னா, எலெக்ஷன் இதுல வேற எனக்கு என்ன புரியலன்னாடா அலெக்ஸ், ஆனா இப்ப வந்து புதுசா வர்றவங்களை பார்த்து தற்குறிங்கிறது, அறிவில்லைங்கிறது, ஐடியாலஜி இதுதான் மயிர் உங்க ஐடியாலஜியாடா? ஏண்டா இந்த இந்த கருமத்துக்கு தான் காசை வாங்கிட்டு நீங்க ஓட்டு போற? ஐடியாலஜி வின் பண்ணணும்னா எதுக்குடா காசு கொடுக்குறீங்க? உங்க ஐடியாலஜிக்கே மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னா என்ன மைத்துக்கிட்ட காசு கொடுக்குறீங்க? அந்த தேவை ஏன்டா உருவாச்சு? ரெண்டு கட்சிக்கும் தான் கேக்குறேன். பெரிய ஜாம்பவான்கள் புடுங்கிகள்னு பேசிக்கிறீங்கல்ல, பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். இந்த அளவுக்கு வன்முறையை கையில எடுக்கிறீங்கன்னா அவ்வளவு கூட பொறுமை கிடையாதா? அவங்க எல்லாம் உங்க கூட வாழ்ற மக்கள் தானே, உங்க ஊருக்காரனா தானே இருந்திருப்பான். மூஞ்செல்லாம் முன்ன பின்ன பாத்துருப்பீல்ல. அப்படி என்ன அரசியல் பண்ணி இப்ப நீங்க புளுத்துறீங்க? பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் நானு. நீங்க ஆனா மக்கள் இதெல்லாம் தவறுடா அலெக்ஸ், யாரு பண்ணாலுமே தவறு. நான் இந்த பர்டிகுலர் கட்சியை பண்ணிச்சுல, இப்போ ஏன் டீசென்டா பண்ண தெரியாத? எதையுமே வாக்குவாதம் பண்ணா விவாதம் பண்ணுங்க, உட்காந்து டிபேட் பண்ணுங்க. இல்ல எலெக்ஷனே முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நீ பேசி என்ன பண்ண போற? ஜெனரேஷன் சேஞ்ச் வரும். இப்போ நம்ம கட்சியில இப்ப புதுசா இப்போ எல்லாருமே வந்து சேர்ந்திருக்கோம், இது பண்ணிருக்கோம். இந்த கட்சி வந்துட்டு ஃபியூச்சர்ல ஒரு 70 வருஷம் கழிச்சு இருக்கும் போது மத்தவங்களுக்கு நம்ம கட்சி வந்துட்டு கொஞ்சம் டாக்ஸிக்கே தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனா இவனுங்க அளவுக்கு தெரியாது. ஆனா டிஎம்கே எப்படின்னா ஒரு ஜெனரேஷன் சேஞ்ச்லயே இருக்குது, புரியுதா? அதாவது 80sல இருந்து அப்பத்துல இருந்து இவனுங்க இருக்கானுங்க. அப்பெல்லாம் எவ்வளவு டாக்ஸிக்கா இருப்பாங்கன்னு தெரியும். அதான் இந்த நம்மாளே நம்ம அந்த காது அடுத்து இவன் நம்மால் இல்ல, புரியுதா? அந்த மாதிரி ஒரு எச்சகலையா சொல்ல வரேன் நானு.
இப்ப அவங்க கடத்துனது என்ன தெரியுமா? நம்ம வந்துட்டு இப்ப எல்லாருமே வந்துட்டு மாற்ற வேணும்னு யோசிக்கிறாங்களா? அது எதுக்காக யோசிக்கிறாங்க? நம்ம லைஃப் நல்லா இவங்கள்ட்ட இருந்து இருக்கணும். தான் மாற்ற நம்மளோட வேணும், இவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும் தான். இதுவே அலெக்ஸ், இதுவே வந்துட்டு எங்க செட்ல இருக்கும்போது என்ன தெரியுமா அவங்க கடத்துனாங்க? உண்மையா சொல்றேன், ஜாதி வெறி தான் கடத்துனாங்க அலெக்ஸ். உண்மையாவே சொல்றேன் நானு. இதெல்லாம் உண்மைதான் ரியாலிட்டி, உண்மைதான் சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உண்மைதான். நீ வந்துட்டு இங்க மதுரையில வந்துட்டு வேணாம் அந்த இதை சொல்ல வேணாம். அது நீ பார்த்தேன்னு வச்சுக்கவேன், அன்னைக்கு ஒரு நாள் பசங்க இதுல குடிபோதையில இதுல என்ன இதுல பண்ணுவாங்க ஒரு எல்லாமே தெரியும். இதுல நான் எனக்கு திடீர்னு தான் நான் நேத்து இல்லதான் நேத்து இன்னைக்கோன்னு நினைக்கிறேன். என்னன்னா இன்ஸ்டாகிராம் சும்மா யூஸ் பண்ணிருந்தேன். என் ஃப்ரெண்டு அதை பர்சனல் அக்கௌண்ட் அந்த நாய் வந்துட்டு என்னன்னா பேர் சொல்ல விரும்பல. ஆனா அந்த நாய் என் கூட படிச்ச நாய். ஏன் நாயின்றனா அது ஃபேமஸ் ஆகுறதுக்கு வீடியோ போட்டுன்னு தெரியுது. அதுவும் என் கூட படிச்ச ஒரு கொஞ்சம் கேங், அதுவும் கூட படிச்ச உதவிங்க தான். இந்த நாய்ங்க ஏதாவது அட்டென்ஷனுக்காக ஏதோ ஒன்று ரெண்டுலாம் போடுங்க காமெடி பண்றாங்க. ஆனா அவனுங்க பண்றது காமெடியான்றது தெரியாத மாதிரி இருக்கும். நானே கண்டுக்காம தான் போயிட்டேன். அதான் ஏன்னா இவனுங்க பண்றது அந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. ஏன்னா தெரியல அதான் எப்படி இருக்குதுன்னு. நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தான். என்னன்னு பார்த்தா அதான் ஆவரேஜ் டிவி கே சப்போர்ட்டர்னு போட்டிருந்தான் டைட்டில். என்ன நம்ம என்ன வண்டி நம்ம பக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்த்தா அதான் அத ரெண்டு பேர் பேசிக்கிறானுங்க. ரெண்டு பேரும் நான் கூட படிச்ச நாய். அதுவும் எங்க 6th இருந்து 10th வரைக்கும் கூட படிச்சானுங்க. யோசிச்சு பாருங்க அப்ப எவ்வளவு க்ளோஸ். 6th இருந்து 10th வரைக்கும் படிச்சானுங்களா? படிச்சானுங்க. இல்ல மேட்ர கேளுங்க. ஆனா இருந்தானுங்களா? படிச்சானுங்களா? இல்ல அதான் ஒருத்தன் என்ன கேட்பானா அதான் ஆப்போசிட்ல உட்காந்துக்கிறோம். அதான் இந்த நார்மல் இது மாதிரிதான் இந்த எதுக்கு ஏதாவது விஜய் என்ன படிச்சிருக்காரு அதெல்லாம் தெரியாது ஓட்டு போடுறா. விஜய் விஜய் ஆமா ஆமா, இவங்க வந்துட்டு எல்லாம் மத்தவங்க எல்லாம் படிச்சு கிழிச்சு தள்ளிட்டாங்க. மத்த கட்சியில இருக்கிற தலைவர்களோ, நம்ம சிஎம்ஓ, டெபுட்டி சிஎம், மினிஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே வந்து எல்லாம் பிஹெச்டி போய் இதுல பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்படியே ஆக்ஸ்போர்ட்லயும் இதுலயும் எரிச்சல் வருதுடா நீ வேற. அது எப்படி ஒரு ஃப்ளோர் டக்கு டக்குன்னு போற மாதிரி இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் இதை கேட்டான், என்ன கேட்டானே மறந்துட்டான். ஃபர்ஸ்ட் இது, அதுக்கப்புறம் வந்துட்டு தான் விஜய் என்ன குவாலிபிகேஷனுக்கு இது இது ஏதோ கேட்டிருந்தான். நடுவுல சிலதெல்லாம் மறந்துட்டேன். பரவாயில்ல ஓட்டு போடுறா டே, அவர் பார்க்க அழகா இருக்காரு ஓட்டு போடுறா புரியுது. அதாவது ஒரு பிளைண்டா இருக்கிற என்ன வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி காட்டணும். இல்ல இல்ல கமெண்ட்ல போயிட்டு நான் ஒன்னே ஒண்ணு தான் கேட்டேன். நீ எது ஆனா அதை நான் இங்க அதை நான் இங்க ஓப்பனா சொல்ல முடியாது. இல்ல வேணாம் வேணாம், ஏன்னா முடியாதுன்னா வேணாம். இல்ல அவன் டிஎம்கே சப்போர்ட் பண்றான். ஆனா அவன் எதுக்கு சப்போர்ட் பண்றான்றது அது கேவலமான விஷயம். அலெக்ஸ் எதுக்கு வேணா சப்போர்ட் பண்ணலாம் அலெக்ஸ், அவங்க விருப்பம். சரியா? இந்த மாதிரி இதெல்லாம் கூட லைட் ஹார்ட்டடா எடுத்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஓட்டுறதெல்லாம், வயலன்ஸ கையில எடுக்கிறதெல்லாம் வந்து இதுதான் தற்குறித்தனம். இதுதான் தற்குறித்தனம். அந்த ஒரு பேஷன்ஸ் கூட உனக்கு இல்ல. தோக்குறேன்னா தோத்துட்டு போனீங்கன்னா புதுசாடா உங்களுக்கு தோக்குறது என்னவோ ஃபீல் பண்றீங்க பெருசா. இப்பதான் முதல் தடவை தோக்குற மாதிரி. எம்ஜிஆர் ஆளும்போது வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க சைட்ல நின்னு. அதே பண்ண வேண்டியதானே திரும்பி. புதுசா என்ன இது பண்ற மாதிரிதான். நான் 10th படிக்கும் போதே இந்த தெரி படம் வந்தப்பலாம் இந்த கூட சொன்னல இவன் இப்ப இந்த ட்ரால் வீடியோ போட்டவன் ஃப்ரெண்டு முஸ்லீம் இது. அதான் அவன்கிட்ட ஏதோ அந்த டைம் நோம்பு ஏதோ சொல்லணுப்பான். படம் பார்க்க மாட்டேன், இது நாளா தான் பார்த்துன்னு தெரியும் இதெல்லாம் பண்ணிருப்போம். தெரி படம் ரிலீஸ் ஆச்சு. தெரி படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் போயிட்டு இருக்கு. அதான் என் தெரி டீசர்ட்ல இருந்து எல்லாமே இவன் அப்பவே ஒரு மாதிரி மூஞ்ச காட்டுவான். புரியுது அறிவுரோ தெரிய எல்லாருக்கும் தெரியுமா? அதான் தெரிய எல்லாருக்கும் பிடிச்ச படம், அஜித் பாண்டிக்கு பிடிச்ச படம். இவன் விஜய் அப்பயே விஜய் பிடிக்காத மாதிரி போனோம். அதாவது என்ன நல்லா இருக்குன்னு கேட்பான். என்னடா நல்லா இல்ல செம்மையா இருக்கடா அது தெரியும் என்ன புரியுதா அப்படி பேசிட்டு இருப்பான். ஆனா எனக்கு அப்பயே அந்த ஹிண்ட் தெரியும். ஆனா நாய் புரியுதா 10th என் கூட பச்ச நாய் வளர்ந்து வந்து இப்போ வரைக்கும் விஜய் மேல என் கூடயும் இருக்கான் ஒருத்தன். என்னோட காலேஜ் ஃப்ரெண்டும் அதே மாதிரிதான். அவன் வந்து அவன் இப்பயும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் டிவி கேக்கு எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் வைக்கிறவன் தான். சரியா? டிஎம்கே சப்போர்ட் வேற. ஆனா அதான் நான் மத்தவங்க மாதிரி ரொம்ப டாக்ஸிக்கலா இருக்க மாட்டேன். அவனுடைய விருப்பம் நான் விட்டேன். ஆனா வந்து என்னன்னா ரொம்ப தவறான சில விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் தொண போனா. அப்ப நான் கேட்டேன், டே நீ பண்றது நியாயம் இல்ல அப்படின்னு. இல்ல ப்ரொஃபசர் இல்ல நான் இவர் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா எனக்கும் நாய்க்கும் சண்டைங்க. என்னடா பண்ண நாய் பொண்ணு போட்டுருந்தீங்க மாதிரி அதான் போயிட்டு நான் கமெண்ட்ல வச்சு எழுதுறேன். நான் வந்து அப்பெல்லாம் சண்டை போடல. ஆனா நான் என்ன சொன்னேன், தவறான சில விஷயங்கள் நடக்கும்போது நீ டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். ஆனா நீ வந்து டிவிகேவை எதுக்கணுங்கிறதுக்காக எல்லா விஷயத்திலயும் குருட்டாம்போக்குல எதுக்குற பத்தியா? நீ மக்களுக்கு எதிராகவே சில சமயம் சில விஷயங்கள் வந்து பண்ற, திமுக வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி மக்களுக்கு எதிராக நடக்கிற சில விஷயத்தெல்லாம் மறைச்சு இது பண்ணும். அதெல்லாம் நீ அட்ரஸ் பண்ணாம நீ வந்து திமுக மட்டுமே வந்து வேலையா பண்ணிட்டு இருக்கிற, அது ரொம்ப தவறு அப்படின்னு. அந்த லிஸ்ட் ஞாபகம் வருது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் இல்லடா எங்க அண்ணா நல்லா இருக்காரா ஓட்டு போற நல்லா பேசுறான்னு கேட்டா புரியுது எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட் வச்சிருந்தான். அலெக்ஸ் உண்மையிலே சொல்லவா, நம்ம பசங்க எந்த நல்லவே தெரியுமா?
உண்மையா சொல்றேன், நம்ம பசங்க ரொம்ப நல்லவங்க. நேத்து வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு பிரெக்னென்ட் லேடி வந்துட்டு அவங்க அடிச்சாங்க தெரியும், ஞாபகம் இருக்கா? ஏய் அதுக்கு நம்ம ஆமாப்பா, அது பசங்க போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம அது பசங்க அட்ரஸ் வந்து பண்றாங்கடா. நம்ம பசங்க தான். இதுல இன்னொன்னு ம் சொல்லணும், அவங்க வந்து நாம் தமிழரை ம். சேர்ந்தவங்க. அந்த கட்சியில இருந்து அவனுங்க அதுக்கு வாய்ஸ் அவுட்டே பண்ணல. இவ்வளவு பேசுறானுங்களே தாவேக்காக்கு எதிரா, அங்க அந்த கர்ப்பிணி பெண்ணு அவங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க, அவங்களதான் வந்து திமுக வந்து தாக்குனாங்க, திமுக சேர்ந்தவனுங்க. ஆமா. அவங்களோட இல்ல, அது நல்ல அவங்க விஷயம். குழந்தை பிறக்கறதுல வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொன்னதா இன்னைக்கு ஒரு நியூஸ் கார்டு பார்த்தேன். சரியா? நான் அதை போய் இருக்கட்டும். அது ஒண்ணு பார்த்தேன். அதுக்கு கூட வந்துட்டு என்னதான் வேற்று கட்சியா இருந்தாலும் இது ரொம்ப தவறுன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க போஸ்ட் பண்றாங்க. ப்ரொஃபசர் தேங்க்யூ அதை ஞாபகப்படுத்தினதுக்கு. ப்ரொஃபசர் ப்ரோ சொன்ன மாதிரி இல்ல அதை இல்ல நானும் இதெல்லாம் பார்த்தேன். இருக்கட்டும். இல்ல, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நேத்து எலெக்ஷன் எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் ஓட்டுலாம் போட்டோம். உங்க சர்க்கிள்ல யாராவது என்டிகே போட்டானா? டேய் என்னடா டேய், நீ நடக்கிறத ஏதாவது பேசுறா, சம்மந்த இல்ல இல்ல ரியாலிட்டியை விட்டு எங்கேயோ தள்ளி இல்ல போய் பேசுற மாதிரி நான் இருக்குடா அலெக்ஸ். கேட்கறேன். இல்லடா இல்லடா இல்ல 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 இல்ல. யாருகிட்டயாவது வேற யாராவது ஒருத்தன் இருக்கான், அவன் போட்டிருப்பான். ஆனா அவனுமே இந்த எலெக்ஷன் நம்ம சைடு சாயற மாதிரி தான் தெரிஞ்சது லாஸ்ட். ஆனா யாரு அதுக்கப்புறம் அவன்கிட்ட யாரு விக்னேஷ் ப்ரோ? ஏய் ஆமா உண்மைதான் ஒருத்தன்னு சொல்றேன் உண்மைதான். நான், ஏன்டா விக்னேஷ் ப்ரோ ஒருத்தங்கிற நம்மால. ஏன்டா டேய், அவர் மட்டும் இருந்தாருன்னு வரட்டும், வரட்டும் போட்டு விடுறேன். அவள்தான் அவர் உன்ன யானை கோத்து மிதிச்சு அவர் விடுவாரு. இருக்காருங்க. இப்பதாங்க அவர் இருந்தாரு உன்ன அவரு. கோத்து விடுவாரு. வந்தாருங்க இப்ப. அண்ணன் ரெக்வஸ்ட் வந்திருக்காரு இப்படியே பாரு அலெக்ஸ். இப்படியே பண்ணிட்டு இல்லடா என் கூட. வந்தாருங்க. இல்ல அதான் இவன் வந்து இன்னொருத்தன் கிளாஸ்மேட், என்னோட காலேஜ்ல என் கூட படிச்சவன், அவன் பேரு வேணாம். அதான் அவன் வந்து ஆனா இல்ல தீவிர இதுல சப்போர்ட்டர் தான். ஆனா ஆனா அவன் வந்து ஒரு தமிழ் நிமிஷம் தேசிய இல்ல ஐடியாலஜியை தான்டா சப்போர்ட் பண்றான், இல்ல கட்சியே இல்ல. அதனால ஆனா அந்த மாதிரி. இதுல இல்ல இருங்க. இதுல நல்ல நல்ல விஷயம் என்னன்னா, அதான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலாம் இருக்குமே, ஃபுல்லா டிவிக்கே 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 டிவிக்கேன்னு அது நேத்தெல்லாம் பறந்தது எல்லாம். அதுவும் பிடிக்காதவங்க கூட டிவிக்கு தான் நிறைய நிறைய போட்டிருந்தாங்க. போடுவாங்க முக்கியமா நிறைய அந்த ட்ரெஸ் போடுவாங்க. கோடு. நிறைய பேர். ஸ்டோரி முக்கியமா மட்டும் அந்த இல்ல ட்ரெஸ் bro. கோடு. டிவிக்கே தான். ம். அதாவது இது டேய், அதாவது இதுல எனக்கு என்ன புரியலன்னா ஒரு நல்ல அலெக்ஸ், விஷயம் என்னன்னா, எனக்கு என்ன ஒரு தெரியுமா புரியல, நிமிஷம் ஏன் ஸ்டோரி இல்ல எல்லாம் வைப்பாங்க, இருங்க ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க, ஓட்டு போட மாட்டானுங்கன்னு சில பேர் சொல்லிட்டு தெரியும். டேய் இதுவும் ஓட்ட மாறதுன்னா அவன் எக்ஸிட் போல் பண்ணிட்டு இருக்கானுங்கடா, இதான்டா எக்ஸிட் போல். அவனுங்களே சொல்றானுங்க வந்து நீ கேள்வி இல்ல கேட்காம அப்படின்னு. எனக்கு இல்ல டார்க்கா ஒண்ணு தோணுது சொன்னா. இல்ல சரி அதான் இல்ல இங்க பாரு, எலெக்ஷன் அதான் அப்ப எலெக்ஷன் அப்ப முடிஞ்சிச்சுல எலெக்ஷன் முடிஞ்சிச்சு இரு, ஒரு நான் ஒரு நிமிஷம். கேள்வி இல்ல கேட்கிறேன் இரு. ஒரு நிமிஷம் சரி சொல்லி முடி. எலெக்ஷன் முடிஞ்சிச்சுல, அந்த கவுண்டர் சொல்லலாம். ஏன்னா இப்பெல்லாம் பேசலாம்ல, என்ன வேணா பேசலாம். அதான் என்ன வேணா பேசலாங்க. சொல்லி அதாவது தொலைடா நம்ம சீக்கிரம். எல்லாருக்கிட்டையும் எவ்வளவு நேரம்? நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்டு இல்ல நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். பாப்பண்டா ஆனா அடிக்க மாட்டேன்னுவான். அவனு முதல்ல டேய் 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 அடிக்கணும். ஏன்டா அலெக்ஸ், டேய் சும்மாடா டேய். இல்ல அதான் இல்ல அந்த மாதிரிதான் இது. இதுல இருக்கிற டார்க் உங்களுக்கு தெரியும் இல்ல நினைக்கிறேன். இல்ல படிக்கிறது வேணாம். பெரிய இதுக்கு நான் சொல்ல வந்ததை தடுத்துட்டு நீ இதை பேசிட்டு இருக்கிற. நான் முக்கியமா அலெக்ஸ் சொல்ல வந்தேன். என்ன எவ்வளவு பேசிட்டாலாம் கிடையாதுடா, கண்ட மணிக்கு பேசாதடா ப்ளீஸ்டா. சாரு மே 4 வரைக்கும் இல்ல 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 மே 4க்கு முன்னாடி இப்படி, மே 4க்கு அப்புறம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க பறக்கும். இல்ல நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஒண்ணு கேக்குறேன். இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி இப்பயும் முன்னாடி சொன்னானுங்க ஓகே, எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஆன்லைன்ல அப்படிதான் இருக்கும், ஆனா ஓட்டு போட மாட்டாங்க அது இதுன்னு சொன்னான். அதுல கூட ஏதோ ஒரு லாஜிக் இருந்தது. சரி நமக்கும் தெரியாது, நம்ம ஒரு நம்பிக்கையில நம்ம பேசுறோம், அவனுக்கு நம்பிக்கையில அப்படி பேசுறான்னு. ஓட்டு போட்டுட்டு வந்து இவங்க எல்லாம் அந்த கலர் கோட்ல போய் ட்ரெஸ் கோட்ல போயிட்டு எல்லாம் போடும்போதும் இத சொன்னா உன்னோட இது வந்து எந்த அளவுக்கு உன் அறிவு இருக்கு. அப்படி இருந்தா இப்பயும் பொய் சொல்றாங்கன்னா அப்ப எதுக்குடா எக்ஸிட் போல்ஸ் எடுக்கிறீங்க? அபிஷியலா காசை கொடுத்து எல்லா கட்சியும் எதுக்கு எடுக்கிறீங்க? முதல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் முடிச்சிடுறேன். எக்ஸிட் போல்ஸ் தான் இதுதான் எக்ஸிட் போல். வழக்கமா நீ போய் ஒரு ஒரு ஏஜென்சி போய் கேள்வி கேட்கும், அதுக்கு மக்கள் பதில் சொல்லுவாங்க. இப்ப கேட்கவே தேவையில்ல, அவனா முன் வந்து சொல்றான். இதுவே எக்ஸிட் போல் தான். ஆன்லைன்ல சோசியல் மீடியால நடக்கிறதும் எக்ஸிட் போல் தான். அவனே தெரிவிச்சிட்டான். புரியுதா? அதுக்காக அது மட்டும் தான் தமிழ்நாடு ஃபுல்லா நடக்கும்னு நான் சொல்ல வரல. அதுவும் அது ஒரு சாம்பிள் தான். இந்த சாம்பிளுக்கு சைஸ் கிடையாது. சரியா? ஹரிப்ரோ இப்ப நான் இங்க மந்த்லி வந்துட்டு 350 ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா எத்தனை நாளைக்கு உங்களுக்கு வேலிட்டி இருக்கும்? 28 நாளைக்கு வேலிட்டி இருக்கும்ல. அந்த மாதிரி இவங்க வாங்கின 200 ரூபாய்க்கு வேலிட்டி நேத்தோட முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நேத்து பேசியிருக்காங்க. இல்ல பாப்போம். சரி இல்ல நான் சொல்றேன், நான் இதுல பர்டிகுலரா அந்த கட்சியை சேர்ந்தவங்க நான் யாரையும் மீன் பண்ணல. இந்த மாதிரி கேள்வி கேட்கறது ரொம்ப இந்த ரொம்ப வந்து எஜுகேட்டடா இருக்கிறதா தன்னை தானே நினைச்சுக்கிட்டு ரொம்ப அந்த எலிட் மைண்ட் செட்ல என்டைட்டில்டா ஃபீல் பண்ணிட்டு பேசுறவங்களுக்கு தான் இந்த செருப்படி, வேற யாருக்கும் இல்ல. பெரிய இது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்மள அடுத்த 5 வருஷம் யார் ரூல் பண்ண போறாங்கன்றது
அங்க போயிடுச்சு. புரியுதா? ம். 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 நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இல்ல இருக்கட்டும். ஆனா அதான் ஆல்ரெடி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நம்மளால எதுவும் இதுக்கப்புறம் எதுவும் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாப்போம். இந்த 9 நாள் அடுத்து ம். இன்னும் 9 நாள் தான் இருக்கு. சரி என்ன இப்ப முடிஞ்சிருச்சு. துரேந்திர பத்தி நீ பேசணும் கரெக்டா அலெக்ஸ்? பேசு அலெக்ஸ். நான் கேக்குறேன். துரைந்தர்லாம் இல்ல. இன்னும் ம். 100 கோடி இது. அத அஷ்டா பேசிடலாம். ஓடிடி வரட்டும். அதெல்லாம் ஓடிடி வந்த பிறகு நிறைய பேசலாம். ம். பேச வேண்டியது நிறைய இருக்கு. இப்பயே கொஞ்சம் பேசி விடு ஆனா அலெக்ஸ். பரவாயில்ல. போலிங் இதெல்லாம் அதான் நல்லா முடிஞ்சது. எல்லா இதுவும் ஓகே. எல்லாரும் பேக் டு நார்மல் லைஃப் இது பண்ணிட்டு அதான் பொதுமக்கள்லாம் போயிட்டாங்க. ஆனா இதுல இன்னும் சில பேர் வந்துட்டு ஊர்லயே தங்கிட்டு இப்ப திங்கக்கிழமை வரன்ட்டு இன்னொரு 3 நாள் தங்கிப்பானுங்க. புரியுதா? இன்னைக்கு திங்கக்கிழமை. அதான் சார் ஐயோ அதான் அலெக்ஸ் சார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. உண்மையை சொல்றேன்டா. ஒரு ம். ஓட்டு போடுறதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போய் நான் பார்த்ததே கிடையாதுடா. இப்ப தீபாவளி பொங்கல் நினைச்சுக்கவேன். நான் சென்னையில இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு மதுரைக்கு தீபாவளி பொங்கலா சரி எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு போனோம். 3000 ரூபாய் டிக்கெட் இருக்கும் பஸ்ஸுக்கே. எதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ம். போகணும், பேசாம இங்கேயே இருப்போம் சொல்லி அங்கேயே இருக்கிற ஆளுடா. ஆனா இப்ப பார்த்தேன்னு வச்சுக்கவேன், இப்ப பஸ் கிடைக்காம ஃபிளைட்ல புக் பண்ணி அதுவும் கரெக்டா 6 மணிக்குள்ள வந்து நின்று ஓட்டு போட்டு அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. சில பேர் வந்து அழுகுறாங்க, என்னால போட முடியல. ஏன்னா அவங்களால முடியாம இல்ல, அவங்களா போடாம இல்ல, ஒரு சுச்சுவேஷனால அவங்கள போட முடியாம ம். போயிருச்சு. அதுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்கடா. ஒரு ஓட்டு ம். போடுறதுக்கு அழுது எந்த எலெக்ஷனை நீ பாத்திருக்கியா? வாய்ப்பு இல்ல. ம். உண்மைதான். ம். ஏய் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குடா அலெக்ஸ் இந்த எலெக்ஷன். உண்மையிலே ஓஷியானிக் சொல்றேன் இமோஷன் எமோஷனல். அப்படிதான் இருக்கும். ஆ அது ஏய் கரெக்டா ரொம்ப தான் ஃபீல் பண்ண சொல்றீங்க. முடிஞ்சுடா இதெல்லாம். இல்ல நான் சரி இன்னொன்னு ஒரு நிமிஷம் இன்னொரு இல்ல. கேள்வி ஓட் கேட்கிறேன். போடும் ஒரே கேள்வி நான் கேட்கிறேன். ஓட் எல்லாரும் போடும்படி ஆனஸ்டா பதில் சொல்லுங்க. சத்தியமா ஆ. ஓட் பூத்துல இருந்து ஓட்டு போட்டுட்டு வெளியே வரும்போது கையில அந்த மைய பார்த்து யாராவது உண்மையிலே இமோஷனலா ஃபீல் பண்ணீங்களா? எனக்கு ஓட்டு ஆமா. போடும்போது கூட அதை அமுக்கிட்டு வரும்போது கூட பதட்டத்திலே இருந்தேன். ஐயோ கரெக்டா விழுந்துருச்சா எல்லாம் செக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே அப்படியே அந்த ம். வண்டி எடுக்கிறதுக்கு பார்க்கிங் நான் தான் கிட்டினாடா. மைய எடுத்து நான் நான் தான் விரல போட்டோ எடுத்து போட்டேன். நல்லா இருக்கு. விரல போட்டோ எடுத்தது காஞ்சனபுரம் கிடையாதுடா. விரல போட்டதுக்கு அதை அப்புறம் மை வச்சதுக்கு அப்புறம் உனக்கு போட்டுட்டு ஒரு மாதிரி ஃபீல் வந்ததுக்கு ஆச்சா? அப்புறம் உண்மையிலே வந்து ஒரு இல்ல இல்ல சேஞ்சுக்காக நம்ம ஓட் ப்ரோ, பண்ணியிருக்கோம் ஒரு அப்படின்னு ஒரு நிமிஷம். இல்ல நான்லாம் ம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் டைம் போன வாட்டி ஓட்டு போடும்போதே நான்லாம் போட்டோ எடுக்கல. பெரிய டேய் மயிறுதுன்ற மாதிரி நீ தான் அப்ப வந்தேன். நோட்டாவி ஏய் போட்டுடா. இவனுக்கு அதுதான் அதுக்கு அப்படிதான் இருப்பேன். அப்புறம் என்ன நோட்டாமி எமோஷன் இருக்கு உனக்கு? அதுதான். அததான் சொல்றேன். புரியுது. அதான் இப்ப எதுக்கு போட்டோ எடுத்து போடுறாங்க? விஜய்க்கு போட்டோன்ற ஒரு பெருமை. ஆமா அதான் நல்ல அதுதான் ஒரு சொல்றேன். இது. இல்லடா இது பெருமை. அதுக்கு இவனுக்கு புரியல என் கேள்வி. விடு உன்கிட்ட கேட்ட மாதிரி என்ன செப்பல் அடிக்கிட்டு சரி மத்தவங்க சொல்லுங்க. எமோஷன் ப்ரோ. ஒரு ஒரு இல்லடா. ஒரு இல்லங்க நல்ல உண்மை காசுக்காக பெருமை. பண்ணியிருக்கோம், உண்மையான பெருமை என்னன்னா, ஒரு நல்லது நிமிஷம். நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இது உண்மையான பண்ணிட்டு பெருமை என்னன்னா, இல்ல நீங்க இல்ல வீட்டை விட்டு போகும்போதோ இல்ல ம். நீங்க ஓட்டு போட்ட வரும்போது பெருமை இருக்காது. பட்டன் அமுக்கும் போதுதான் ஓட்டு அப்படின்ற ஏய் மாதிரிதான் உண்மையில அமுக்கும். புரியுது. கையெல்லாம் அப்பதான் ஒரு நடுங்குச்சுடா இது. அலெக்ஸ். பயமா இருந்துச்சுடா. ஒரு நடுக்க இருந்துச்சுடா. கரெக்டா ஆமா. போட்டுருணும்னு. இல்ல நாளா இல்ல என் கண்ணுலாம் எப்படின்னா இந்த வடிவேலு மாதிரி எங்க இருக்கு இதான் இருக்கேன் அவ்வளவுதான். சுத்தி எது இருக்குன்னே பாக்கல. எனக்கு ஏன் ரெட்டையிலே நான் பாக்கல. சத்தியமா எதுவுமே சரி ப்ரோ. சூரியன் கூட ஏய் எங்க நானும் இருக்குன்னு கூட தெரியல. அந்த நானே மாதிரி பாத்தேன். பாக்கலங்க. விசில் எழுதிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் எந்த நம்பர்ல நான் இருக்குன்னு எனக்கே தெரியல. இல்ல 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 இந்த சொல்லுவான் தெரியுமா, இருந்தாலும் அந்த பொண்ணு தனியா தெரிக்கணுன்ற மாதிரி விசில் தனியா தெரியும். இததான் நான் நேத்து சொன்னேன். இப்படி ஓட்டு போடுறவங்க தான் டிவிகேவோட கோர் ஓட் பேங்க். நேத்து வந்து அதே மாதிரி நைட்டு வந்து திருச்சியில நைட்டு 1 மணிக்கு போயிட்டு நம்ம ஈஸ்ட் அண்ணனோட பூத்து இது தொகுதி திருச்சி கிழக்கு அந்த தொகுதியில போயிட்டு இவனுங்க கள்ள கள்ள ஓட்டு ஓட்டு போட இது ட்ரை பண்றது பண்ணிருக்காங்க. போட ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. நம்ம ஆளுங்கெல்லாம் கதவை சாத்திட்டு குத்துன்னு குத்திருக்காங்க போல இருக்குது இல்ல மிஷின்ல. இவங்க லஞ்சம் கொடுத்தாங்கன்னு நம்ம ஆளுங்க கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. அதான் அது விசாரணை எந்த அளவு போதா இல்லையா அதை எப்படி இது பண்றாங்க. அவங்க வந்து என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு ஊர் எங்க பாபநாசம் நினைக்கிறேன். அங்க வந்து பூத் ஏஜென்ட்ஸ் இல்லாமலே வந்து அந்த இவிஎம் மிஷின்ல இருந்து பேட்டரி கழட்டிட்டாங்க. அதை வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து அப்புறம் அவங்க வந்து அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஆனா வந்து இந்த திருச்சி கிழக்குல நடந்த விஷயம் வந்துட்டு அதை நார்மலா நம்ம எடுத்துக்கூடாது. இன்னொரு ஊர்ல அதே மாதிரி என்னாச்சுன்னா திமுக காரங்க வந்து இந்த பஸ் இந்த லாரியில ஏத்திட்டு போறாங்க அந்த இதெல்லாம் இவிஎம் மிஷின்லாம் எல்லாம் முடிச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு போகும்போது பின்னாடியே வந்து திமுக காரங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு சீல் வேற வைக்கல, இதுக்கு லாரிக்கு சீல் வைக்காம கொண்டு போறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்டா அதிமுகவினர்லாம் வந்துட்டு போலீஸ் இது பண்ணிட்டு இருந்தாங்க. போலீஸ் வந்து சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. சார் நீங்க சீல் கூட வைக்கல, பின்னாடி எதுக்கு சார் அதிமுக வண்டி வருதுன்னு கேட்டா அந்த போலீஸ் கேட்டாரு, நீ எதுக்கு எங்க பின்னாடியே நீ மட்டும் வர, அப்ப அவன மாட்டானா உன்ன மாதிரி தாண்டா அவனும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. 2 பேரும் சார் நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் வந்தேன் அப்படிங்கிற அந்த அதிமுக காரர் வந்து சொல்றாரு.
நான் வந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன். அவன் ஏன் உங்க பின்னாடியே வரான், எனக்கு அம்மாள் நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு அது ஒரு இதாயிட்டு போயிட்டு இருந்து. ஆனா ட்ரை பண்றாங்க. டிஎம்கே சைடுல இருந்து நிறைய இடத்துல வன்முறையில ஈடுபடுறாங்க. ஏன் இவரே இறங்கி வந்து நேத்து பண்ணலையா சேகர் பாபுவே, நம்ம ஆளை போட்டு அடிக்கலையா? இல்ல அதெல்லாம் பண்றாங்க. ஆனா இவங்க திரும்ப ஆட்சிக்கு வந்துருவோன்ற திமிர்ல பண்றாங்கன்னு இல்ல டேய், நான் இப்பதான் என்னடா சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. இங்க நம்ம துணை முதல்வர் போயிட்டாரா ஊரை விட்டு, அவர் ஊரை விட்டு போயிட்டாரு. அவங்க மூஞ்சியே சரியில்லை. சிஎம் சார் ஃபேஸ் எல்லாம் நீ பாரு, நீ போய் ஒண்ணுமே சரியில்லை, ஒரு மாதிரியா இருக்கிறாங்க. ஹரி ப்ரோ ஒரு இது மாத்தியவங்க. அவர் டெப்டி சிஎம் இல்ல, அவர் நேம் வந்து உதயநிதி ஸ்டாலின். சிஎம் சார் இல்ல, ஸ்டாலின் சார். சரி ஓகே. அவர் வந்து அலெக்ஸ் வந்து உங்களை தூண்டி விட்டு பேச வைக்கிறியா? உங்க இல்ல 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 உங்க அண்ணன் இந்த அலெக்ஸ், உங்க அண்ணன் இந்த அலெக்ஸ் அவரு மட்டும் சொல்லும் போது நான் சொல்ல கிடையாதா? இல்ல 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 ஹரி ப்ரோ, இல்ல ஹரி ப்ரோ கேட்பாரு என்ன ப்ரோ டேட் எதனா ஃபிக்ஸ் ஆயிச்சா ப்ரோ? இல்ல 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 டாமி ஹரி ப்ரொஃபசர் கேட்பாங்க, டே எங்களுக்கு 34 உனக்கு 24 போட்டோம். இருந்தாலும் உங்க அண்ணன் இந்த அலெக்ஸ் ஒரு நிமிஷம் அசோக் சொல்லு. சரிங்கண்ணே. நான் அலெக்ஸ்னா அசோக் வந்திருக்காரு. அசோக் சொல்லுங்க. ப்ரொஃபசர் ப்ரோ, நீங்க 2 பேரும் சொன்னதே இருக்கு அப்படியே எனக்கு மேட்ச் ஆச்சு ப்ரோ. எனக்கும் அதே ஃபீல் ஆச்சு. லைக் அங்க போயிட்டு பயமாயிடுச்சு, என்னடா இது மாத்தி கிட்டி போட்டுற கூடாது, கரெக்டா டக்குனு பதட்டம் ஆயிடுச்சு. போட்டுட்டு அதே போல இவரு வெளியே வரும்போது இல்ல இல்ல சின்ன வயசுல கோலி ஆடும்போது தளபதி ஃபேவரட் ஆக்டர்னு பார்த்தவங்க அங்கெல்லாம் விரல ஆடும்போது இதெல்லாம் ஆடாத, நேரா போய் விசில் அங்கி விட்டு ஆடுற மாதிரி. அதே போலதான் ப்ரோ. இது வரைக்கும் ஐ திங்க் 3 ஓட்டு போட்டேன். ஆனா இந்த ஓட்டு தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஓகே நம்மளுக்காக போட்டிருக்கோன்ற ஒரு ஃபீல். ஆனா ஓட்டு பூத்து இல்ல, ஓட் பூத் எங்க ஒரு ஸ்கூல், இது கவர்மெண்ட் ஸ்கூல் இது கொடுத்தாங்க. அங்க நிக்கிறவன் ஃபுல்லா காக்கி பேண்ட், போலீஸ் காக்கி பேண்ட விட இவனுங்க காக்கி பேண்ட் தான் அதிகமா கிடக்குது. வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு எல்லாம் ஒரு போஸ்ட் கொடுத்து நிக்கிறாங்க. எனக்கு சிரிப்பு வந்தது என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் போட்டா பரவாயில்ல, ஒரு அங்கிள் கடா மாடு மாதிரி வராரு. இந்த ஆளுக்கு எப்படி இருந்தது இந்த பேண்ட் தெரியலன்ற மாதிரி போறாரு. தம்பி போட்டுருக்க பான்றாரு. அதான் சரி. அலெக்ஸ் நேத்து டிஎம்கே ஏடிஎம்கேவோட இன்செக்யூரிட்டி போய் பார்த்து தெரியுமா? அவங்க வந்துட்டு இந்த பெங்களூர்ல இருந்து போலீஸ் இறக்கினாங்க தெரியுமா செக்யூரிட்டிக்கு. அவங்க விசில் அடிச்சு ஊதி கூப்பிட்டு இருந்தாங்க. இது ஓகே. இவரு உதயநிதி இருக்கார்ல, அவரு டிஷர்ட்ல வந்து உதயநிதி இது சிம்பிள் இருந்தது, அதை மட்டும் அவங்க வந்து இது பண்ணல. அவர் வேற ஷர்ட் போட்டு சொல்லி பரவாயில்ல, இன்னொருத்தவங்க துண்டு போட்டே போனாங்க. இல்ல சன்பிஸ்ட் சிம்பிள் தான் இருக்குதுன்னு மாத்தி சொல்றாங்க. மீடியாவே அவங்க போயிடுவாங்க. ஒருத்தன் ஐடியா இல்லாம ஓட்டு. சரி ஓகே. ஒரு அப்டேட்ரா, 4ஆம் தேதி படம் ரிலீஸ்ங்கிற மாதிரி நியூஸ் சேனல்ல போட்டிருக்காங்க. ஐயா மே மாசம் இருக்கட்டும். அன்னைக்கு படம்லாம் பார்க்க போறதா ரிசல்ட் பாக்குறதா? இல்ல யாரும் பதற வேணாம். மே மாசம் படம் வருது, ஆனா 4 கிடையாது. அது ஏன் அவன் மீடியா போடுறான்னா, அவன் டிஆர்பி வேணும், அவனுக்கு ஏதாவது 4 பேர் இந்த மாதிரி பேசணும். இப்ப ஹரி ப்ரோ எப்படி ஸ்டார்ட் ஆனாரு 4ஆம் தேதி சொல்றேன், சொன்னதா சொல்றேன். இல்ல ஆக்சுவலா ஒரே நிமிஷம் அது இந்த நியூஸ்ல வரலையா, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். அது வேற இது தேதி சொல்லல. ஆனா மேல எய்ம் பண்றாங்கிற மாதிரி மட்டும் நியூஸ் வந்திருக்கு இப்போதைக்கு. தலைவர் இதேதான் தலைவர் 2 மணி நேரத்துக்கு நானும் போட்டேன். இல்லடா டேட்டு மேனு மட்டும் மொட்டையா சொன்னா ஏதாவது ஒரு தேதியில வந்தானாகணும். அது முன்ன பின்ன டிஸ்கஷன்ல இப்ப 30ஆம் தேதி தனுஷ் வருது. போதுங்க, எது வந்தா என்ன வராட்டி என்ன, நமக்கு ரிசல்ட் தான் முக்கியம். அது கூட அது ப்ரோ ஹரி ப்ரோ இங்க பாருங்க, நான் வெற்றிகரமா என் தெருவுல ஒரு 70 பேர் இருக்காங்க. அதுல ஒரு 40-45 பேரை விசில கூட்டு போய் அமைக்கிட்டு வந்துட்டேன். சூப்பர்ப்பா. நைஸ் 70ல 45 விசலுக்குன்னா மீதி இருக்கிறதான் 20 ஒரு டிஎம்கே அந்த இது மாதிரி போயிடும். ஊர்ல வந்து டிஎம்கே கூட்டி தர்ணி ப்ரோ ஒரு சரிங்களேன். அலெக்ஸ் அவர் எவ்வளவு பாசிட்டிவா சொல்றாரு, அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம்னு பரவாயில்லடா. இந்த மாதிரி எல்லாம் பேச வர தயவு செஞ்சு. கேஷ் கலெக்ஷன் பண்ணல 70ல 45 அதெல்லாம் வரப்ப வரட்டும்டா. நம்ம போய் இது ரொம்ப எல்லாம் இல்ல தரணி ப்ரோ இல்ல நீங்க என்னதான் 70 தொகுதியில 70 பேர் இருந்தாலும் 75 வயசு ஒரு கிழமை
அங்க போய் ஓட்டு போட்டான் திமுகக்கு. அதுதான் ஒரு அதெல்லாம் இங்க மேட்டரே கிடையாது. இங்க வந்து என் ஊர்ல அடிச்சு சொல்லுவேன், திமுக லீடிங் வராது. தலைகீழ் எவன் தலைகீழ் திமுக லீடிங் வராது என் ஊர்லலாம். கடைசியில இல்ல டாம் இந்த ஒரு படத்துல வரும் பாத்தியா, உங்க ஊர்ல தான் கலவட்டை அதிகமா இல்ல ப்ரோ, இன்னொரு அப்டேட் இல்ல நீங்க இந்த வாட்டில அது வாய்ப்பு இல்ல ப்ரோ. நீங்க போன இயருக்கு இந்த இயருக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. போன இயர் லாஸ்ட் 1 hourல 10% ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இயர் 3 தான். அப்படின்னு அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு 2 ஆக்சுவல் இன்க்ரீஸ் 1% தான் இங்க போட்டிருப்பானுங்க. என் ஊர்ல பசங்க விடவே இல்லை. யாரும் அப்படியே பேக் பண்ணி அப்படியே அமுச்சு விட்டதான். இந்த வாட்டி எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க எங்க ஊருக்காரங்களா, என்னடா ஒரு பிரச்சனை பண்ணல ஒன்னும் பண்ணல அப்படின்ட்டு. சரி அலெக்ஸ், ஒரு அப்டேட் கமெண்ட் செக்ஷன் செக் பண்ணி பாறேன். ஹரி ப்ரோ நீங்க பாத்துட்டேன். என்ன சொல்றது? என்ன இப்ப போட்டத பாரு. எவ்வளவு போட்டது? யார் போட்டது? நீங்க போட்டதா யார் போட்டது? கவியரசுன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஐயா என்னயா இது மீண்டும் மீண்டுமா? ஓ அதுவா? என்னடா சும்மா பிராங்க்னா இது? என்னாச்சு? போய் கமெண்ட்ல பாருங்க. மீண்டும் மீண்டும் இல்ல அவர் அக்கவுண்ட்ல தெரியாம ரீட்வீட் பண்ணிக்கிறாரு. ஆனா தெரிஞ்ச பண்ற மாதிரி தான் கிடைக்குது. அதாவது மாமே நடு ராத்திரி ரீல்ஸ் நோண்டும் போது கொஞ்சம் பார்த்து நோண்டணும், புரியுதா? இப்போ போட்டு அடிப்பானுங்க. ஆனா இந்த விஷயத்துல இல்ல, உதயநிதிக்கும் எனக்கும் ஒரு நல்ல சிங்க் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. ஆனா நான் டக்குன்னு எடுத்து விட்டுருவேன். சார் மறந்துட்டாரு, புரியுதா? அலெக்ஸ் ப்ரோ அது ஃபேக்னு சொன்னாங்க ப்ரோ. என்னது 100 வாட்டி பண்ணுவாரு, 100 வாட்டி ஃபேக் அது ப்ரோ? அது கிடையாது, பசங்க பண்ணாங்க சொல்லி கேள்விப்பட்டேன். இல்ல மே 4 ஓட் பர்சன்டேஜ் வரும்ல, டிவிக்கு எது இத்தனை கோடி பேர் 1 மணிக்கு நம்ம பூத்துல போய் இதை பண்ணதை திட்டுன்னு திட்டுறாங்க. ஈஸியா என்னதான் பண்ணுதுன்னு தெரியல. ஈஸியா இருக்காங்க. நீங்க வேணா கண்டுக்க மாட்டேன் ப்ரோ, சும்மா இருக்கானுங்க. எதுக்குதான் நடத்துறாங்க இந்த எலெக்ஷனை? மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அப்புறம் ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, இப்ப நம்ம எல்லாரும் நம்ம சாங் போட்ட வந்து நம்மளுக்கு போட்டிருக்கோம்னு நினைச்சிருக்கோம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தளபதி ஃப்ரெண்ட் தான், எனக்கு வந்து அவன் டிஎம்கே சாங் போட்டு வச்சிருந்தான். இவன் எப்படிறான், வாய்ப்பே இல்லையே. நான் இவன்கிட்ட நான் ஓட்டு போடுறான்னு கூட கேட்கல, ஏன்னா அவன் போட்டுருவான் தெரியும், செம்ம வரையும். எனக்கு ஷாக்கு, என்னடா டிஎம்கே சாங் போட்டு வச்சிருக்க? அப்புறமா போயிட்டு டிஎம் பண்ணாதான் சொல்றான், இல்ல டிவிக்கே தானே போட்டேன், இவனுங்க சுத்தி இருக்கவங்கலாம் டிஎம்கேவா இருக்கானுங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும்டா எல்லாருமே துரந்தரா இருக்கானுங்கடா. எவனை நம்புறதுன்னே தெரியல. நிறைய துரைந்தர் இருக்கு.